ரியல் லைஃப்ல நம்ம ரத்தன் டாட்டாவை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ரத்தன் டாட்டா வந்து ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்திய மக்களுக்காக 1,00,000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கார் இறக்கி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டவொன்னே சுத்தி இருக்கிறவங்களாம் பயங்கரமா வந்து சிரிச்சாங்க. அது எப்படியா நீ வந்து 1,00,000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல வந்து கார் லான்ச் பண்ணுவ, அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க வந்து பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் ரத்தன் டாட்டா வந்து அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம அதுக்கான வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சாரு. அந்த கார் தயாரிக்கிறதான பிளான்ட் ஃபேக்டரி அப்படின்லாம் அவங்க அமைச்சு அந்த கார் டிசைன் பண்ணி அதை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விவசாயிகள் வந்து அதுக்காக பிரச்சனை பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கார் தயாரிக்கிறதுக்கான பிளான்ட் ஃபேக்டரி அப்படின்றதுலாம் வந்து விவசாய நிலத்தை வந்து அவர் ஆக்கிரமிச்சு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிங்க வந்து ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணி அதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கடந்து வந்து ரத்தன் டாட்டா வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து 1,00,000 ரூபாய்க்கு ஒரு காரை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்றாரு. அதுதான் டாடா நானோ. பட் அந்த ஒரு கார் அப்படின்றது வந்து பயங்கர ஃபிளாப் மாடலா வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. பட் அதை பத்தி கொஞ்சம் கூட ரத்தன் டாட்டா வந்து கவலைப்படாம நான் சொன்ன ப்ராமிஸை வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு.